அன்பார்ந்த சிஎஸ்ஐ திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தி உங்களுக்கு வெளியிட்டோம். ஊழல் பெருச்சாளிகள், கொலையாளிகள், இவர்கள் தான் நம்முடைய திருமண்டலத்தையே நடத்துகிற பொறுப்பில் இருக்கிறார்கள். ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது 5 மாநிலத்துக்கு சிஎஸ்ஐ உடைய 5 மாநிலத்துக்கு ஜெனரல் செக்ரட்டரி. அவர் மதுரை பசுமலையை சார்ந்தவர். அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு கொலைகாரர், அவர் ஒரு ஊழல் மன்னன் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஒரு சலவை தொழிலாளி கொலை செய்த வழக்கு கூட அதை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த அதிமுக ஆட்சியில ராஜன் செல்லப்பா என்கிற எம்எல்ஏ உடைய மகன் அவர் எம்பி ஆவதற்கு ஒப்பந்தம் பேசி ஓபிஎஸ் உடைய ரிலேஷன் ஒருவர் தான் அவங்க பசுமலை சிஎஸ்சி ஆலயத்தில் ட்ரெஷரராக இருந்தார். மதுரை ஆலயத்தில் ட்ரெஷரர். அவர் தான் சிறுபான்மை ஆணைய தலைவராக இருந்தார். இவர்களை வைத்து இந்த கொலை சமாச்சாரங்களை மூடி மறைத்து அந்த குடும்பத்தார்களாம் சப்போர்ட் பண்ணி அதை மூடி மறைத்து இருக்கிறார்கள். ஆனால் இது மறுபடியும் தூசி தட்டப்படுகிறது. இது சிபிஐக்கு செல்ல போகிறது. எனக்கு மிக நெருக்கமான 2 அமைச்சர்கள் மத்தியில் இருக்கிறார்கள், மத்திய அரசில். அவர்களுக்கு இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறேன். ஆகவே சீக்கிரத்தில் இது சிபிஐக்கு இந்த வழக்கு தூசி தட்டப்பட்டு கொண்டு செல்லப்படும். இது எதற்காக என்று நீங்க நினைக்கலாம், முடிந்து போன கதை என்று. இவர்தான் திருமணத்துக்கு தலைவர், ஜெனரல் செக்ரட்டரி என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அவமானம். வேறு ஆட்கள் இல்லையா அதற்கு நிற்பதற்கென்று? நம்முடைய சட்டத்திட்டத்தில் ஒரு விதிமுறை இருக்கிறது. அவர் எந்த ஒரு வழக்கிலும் சிக்காதவராக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் ஒரு கொலையே செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த புதூர், மதுரை பக்கத்தில் புதூர்ல எத்தனை ஏக்கர் இடங்களை விற்றார் என்று கடந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் புதிய திடுக்கிடும் தகவல் வருகிறது. திரளான சொத்துக்களை வித்திருக்கிறார், கோடியாக வித்திருக்கிறார். இதுல ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன். வரும் 2 நாட்கள்ல தெளிவாக இன்னும் அதிகமான எந்தெந்த இடங்களை விற்றார் என்று சொல்லி. ஹைதராபாத்ல 252 ஏக்கரை ஃபார் சேல் லீஸ் என்று சொல்லி விளம்பரம் போட்டிருக்கிறார். அதுல 40,000 சதுரடி கட்டடங்கள் இருக்கிறது. இது லீஸுக்கு 99 வருடம், அதாவது 99 வருடம் லீஸுக்கு கொடுத்தாச்சுனாலே வித்து முடிஞ்சாச்சு. இப்ப அவருக்கு ஒரு 54 வயசு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இன்னொரு 99 வருஷம் யாரு இருப்பா? அவருடைய பிள்ளையே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தை விட்டு. அப்போ 3 தலைமுறைகள் கடந்து செல்கிறது. இதை லீஸுக்கு என்று சொல்லி விளம்பரம் போட்டிருக்கிறார்கள். இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னும் அது கொடுக்கப்படவில்லை. அது மாத்திரமல்ல, மதுரையில பூர்விகா மொபைலுக்கு ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை 1 கோடி ரூபாய்க்கு லீஸுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பணம் நினைச்சுவாங்கன்னா லீஸுக்கு 1 கோடி அவங்க இன்டைரக்டா வாங்கிட்டு நம்ம திருச்சபைக்கு கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி ஒரு 1 லட்சம் ரூபாய், ஒரு 2 லட்சம் ரூபாய், இல்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு திருச்சபைக்கு சேர்ற மாதிரி வச்சுட்டு மீதி எல்லாம் இவங்க பாக்கெட்டுக்குள்ள போயிடும். இப்படி தொடர்ந்து திருட்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தூத்துக்குடியிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் செய்தி பறந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி ஆசிரியர் பணிக்கு 50 லட்சம் ரூபாய் கேட்டு அந்த ஆடியோ இருக்கிறது. அந்த ஆடியோ கூட நான் உங்களுக்கு சமூக வலைதளத்தில் நான் போட்டு விடுறேன். மதியானமே எங்களுடைய குரூப்ல போட்டு விட்டுட்டோம். ஆடியோ, அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் நமக்கு வருது, 50 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. ஏன்னா சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கிற ஒரு டீச்சர்கிட்ட போய் ஒரு லேடிட்ட பேசுறாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு இருக்கு. இதுல நான் விசாரித்து பார்த்த மட்டில் அங்க லே செக்ரட்டரியா இருக்கிறவருக்கு பாதி, அவருக்கு பாதி, யாரு ஜெனரல் செக்ரட்டரிக்கு பாதி போகுது என்று தூத்துக்குடி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அப்போ இங்கு கல்லூரி ப்ரொஃபசர் பணி நியமனத்துக்கு 50 லட்சம் ரூபாய், அதுல 25 லட்சம் ரூபாய். அப்ப எத்தனை இதுவரைக்கும் பணி நியமனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாங்க திருநெல்வேலி திருமணத்துல சுத்திகரிக்கணும்னு இறங்கும் போது இது பற்றி பிடித்து தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் உள்ள ஊழல், இப்ப மொத்த 5 மாநிலத்து சிஎஸ்ஐ ஊழலையும் நாம் சுத்திகரிக்க வேண்டிய நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த திருடர்களை, இந்த கயவர்களை, இந்த கொலைகாரர்களை நாம் பின்தொடராதபடி அவர்களை அழித்து ஒரு நேர்மையான ஒரு ஜெனரல் செக்ரட்டரி உருவாக்க வேண்டும். இதற்கு வழக்கு தொடங்கப்படும். எனக்கு ஒரு தகவல் வருகிறது, முதலமைச்சரை பார்ப்பதற்கு அவர் ஏதோ 1-2 நாட்களில் அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி தமிழக முதல்வருக்கு இந்த காணொலியை நான் அனுப்ப போகிறேன். இவரை நீங்க நம்ப வேண்டாம். இவர் திருச்சியில் உள்ள உங்களது எம்எல்ஏ அவர் இனிகோவை வைத்துதான் உங்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் ஒரு திருடர், இவர் ஒரு கள்ளர், இவர் ஒரு கொலைகாரர்.
இது நீங்கள் தூய்மையான ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவரோடு நீங்கள் தொடர்பு வைத்தால் உங்களுடைய அரசுக்கு இழுக்கை கொண்டு வந்து விடுவார். ஏற்கனவே சிஎஸ்ஐ நூற்றாண்டு விழாவுக்கு அவர் உங்களை அழைத்து நீங்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய திருடர்களை நாம் இனம் கண்டு அழிக்க வேண்டும். முதலமைச்சர் ஒதுக்க வேண்டும். இவர் அதிமுக ஓபிஎஸ் ஓடு இணக்கமா இருந்தார். ராஜன் செல்லப்பாவோடு அவருடைய மகன் எம்பி ஆவதற்கு ஒப்பந்தம் பேசி இந்த வழக்கிலிருந்து தப்பித்துக் கொண்டார். அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் பிடித்தார் என்பதை எல்லாம் எனக்கு தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது சிபிஐக்கு கொண்டு செல்ல போகிறோம். அவரை விடப்போவது இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட திருடர்களை நம்ம ஒழிக்கும் பொழுதுதான், அதாவது தலையை நசுக்கினால் வால் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். பர்னபாஸ் அன்கோ எவ்வளவோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏத்தாற்போல் எல்லாம் கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு திருடர்கள் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் திருநெல்வேலி டயசிஸ் அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி என்னவென்றால், அதாவது ஒரு தனிநபர், அதாவது பேராயர் பங்களாவில் ஒரு தோட்ட வேலை பார்த்து கொண்ட ஒரு தனிநபரை அவருடைய கணக்கில், வங்கி கணக்கில் பணங்களை போட வைத்து அவருடைய தனிப்பட்ட வங்கியிலிருந்து செக் லீஃப் உபயோகப்படுத்தி பணப்பட்டுவாடை வந்து விடுகிறது. கடந்த ஒரு 3 நாட்களாக ட்ரெஷரர் அவர் மனோகர் சார் வந்து இப்ப உள்ள போய் சீட்ல உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 30-35 லட்சம் ரூபாய் பணத்தை கையில கேஷ் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எடுத்துக்கொண்டு அக்கௌண்ட்ல போடுவோம் சொல்லி அவர் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. இப்போ அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு பேராயர் பர்னபாஸ் வந்து மேல மீட்டிங் நடத்துவோம் சொல்லி எல்லா ஸ்டாஃபும் போயிட்டாங்க. இவரை ஒரு டம்மியா தான் சும்மா ஒரு பொம்மையை போல வைத்துக் கொண்டு இவருடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை வைத்து பணப்பட்டு வடை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு துணிகரம்! மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொருளாளரை ஓரங்கட்டி விட்டு இவர் மாடியில போய் பேராயர் அலுவலக நிர்வாகிகள் ஒவ்வொருவரை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி தன்னிச்சையாக செயல்படுகிறார். பேராயர் பர்னபாஸுக்கு முடிவு காலம் வந்துட்டு உங்களுடைய உச்சந்தலையே நாங்கள் நசுக்கி கொண்டிருக்கிறோம். யாரு? உங்க ஜெனரல் செக்ரட்டரி 75 லட்சம் கொண்டு கொடுத்தீங்கல்ல, அவருடைய உச்சி முடி என் கைக்குள்ள இருக்கு. அதனால நீர் தப்ப முடியாது. சீக்கிரத்துல கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய போகிறோம். அதுக்குரிய ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க சித்து விளையாட்டுலாம் இதோட முடிகிறது. அசிங்கமான செயல்கள் எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரப்போகிறது. வருகிற தேர்தலில் நீங்க உங்களுக்கு ஏத்த கைக்கூலிகளை, உங்க புரோக்கர்களை நீங்க தேர்ந்தெடுக்க வச்சு ஒரு லேசுகட்டை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது, அது நடக்காது. ஆகவே நான் அன்பாய் கேட்டுக்கொள்வது, வேதனை டிஎஸ் அணி எல்லாரும் ஒன்று சேர்வோம். இந்த கட்டத்திற்காக நாம் ஒன்று சேர்வோம். ஆன்மீகனியோடு எல்லாம் இணைந்து ஒரு ஒரு பேராயருக்கு ஒரு படிப்பினையை, அதாவது இனி அடுத்து வருகிற பேராயர் கூட இந்த தவறை செய்யாதபடி ஒரு பெரிய படிப்பினை உண்டு பண்ண வேண்டும். 28ஆம் தேதி எக்ஸிக்யூட்டிவ் கூட்டுறாங்க. வேணாங்கண்ணே மற்றும் டிஎஸ் அண்ணாச்சி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற எக்ஸிக்யூட்டிவை அதுல போக சொல்லாதீங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் வெற்றி அடையக்கூடாது. இன்னும் சில திருத்தங்களை செய்து நம்ம எல்லாம் முடித்த பிறகு தேர்தல் தாமதமாய் வந்தாலும் பரவாயில்லை. ஆகவே இதை முதலமைச்சர் கவனத்தில் போட்டு செல்கிறோம். நிர்வாக ரீதியாக நிறைய பணப்பட்டுவாடாக்கள் தவறான முறையிலே அரசாங்கம் எங்களுக்கு இலவசமாய் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அரசு வேலைகளை இப்படி கோடி கோடியாய் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து இதற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒவ்வொரு டயசிஸுக்கும் நீங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியாளரை நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவா போட்டு இந்த போஸ்டிங் போடுறது, டிரான்ஸ்பர் போடுறது, ப்ரமோஷன் கொடுக்கிற இந்த 3 காரியத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று மறுபடியும் இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆகவே இந்த காரியத்தை முதலமைச்சர் சீக்கிரத்தில் உங்களுடைய சீஃப் செக்ரட்டரி மூலம் இதை ஒவ்வொரு மாவட்ட ஆட்சிகளுக்கும் ஒரு சர்க்குலராக விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட அந்த பெர்னாண்டோவை உங்கள் அருகில் விடாதீர்கள். அவர் 2-3 நாட்கள் உங்களை பார்ப்பதற்கு இனிகோ எம்எல்ஏ மூலம் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொண்டிருக்க என்று காதில் வருகிறது. இந்த பட்ட திருடன் கொள்ளைக்காரனை உங்கள் அருகில் விட்டால் உங்களுடைய பெயருக்கு களங்கத்தை உண்டு போடும். அது மாத்திரமல்ல, நான் எனக்கு கூடிய ஒரு அந்தஸ்தை உபயோகப்படுத்தி இவரை சிபிஐ வழக்குக்கு மாற்றி டெல்லியில் உள்ள மந்திரிகளுக்கு இந்த செய்திகளை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஆகவே பெர்னார்ட்ஸ், இதுவரைக்கும் நீங்க என்னெல்லாமோ விளையாடி பார்த்திருக்கலாம். இனி இந்த காட்ஸ் நோவல்கிட்ட உங்க பாச்சா பழிக்காது. கவுண்டவுன் சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கைக்கு, உங்க அந்த அதிகாரங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைப்பார். அதற்கு என்னை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். திருச்சபை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுவோம், நாம் ஒருமனப்படுவோம், இந்த ஊழல் பெருச்சாலைகளை தேசத்தை விட்டு வெளியேற்றுவோம். மீண்டும் இன்னொரு
காணொளியின் மூலம் இன்னும் இவருடைய நிறைய விற்ற கதைகள், விற்று கொண்டிருக்கிற எல்லா நிலங்கள் எல்லாவற்றையும் நான் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறேன். நான் திருநெல்வேலியை தான் தூரெடுக்க வேண்டும் நினைத்தேன். கடைசியில கடவுள் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். முழு CSIT உடைய அந்த கரையான்கள் எல்லாம், அந்த எலிகள் அந்த தானியங்களை திருடுவது போல இந்த பெரிய பெரிய எலிகள் நம்முடைய திருச்சபை சொத்துக்களை திருடி இதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் முறியடிப்போம். நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். நம் தேசத்திற்கு நற்சாட்சி பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். நன்றி. தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சென்னையிலிருந்து நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஜெனரல் செக்ரட்டரியும் இந்த தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை மேம்பாட்டு கழக தலைவருமான திரு பெர்னாண்டோஸ் ரத்தன்ராஜா அவர்களை சந்தித்து அவர்களோடு 1.5 மணி நேரம் உரையாடி நல்லது கெட்டதுகளெல்லாம் பேசி திருமண்டல வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும், திருச்சபை 44 லட்சம் மக்கள் 88 லட்சம் விசுவாசிகளாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும், திருச்சபையை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், அனைத்து திருச்சபை பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து நாம் எப்படி நம்முடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து நாங்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து வந்தோம். இதுல கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து யார் ஜெயக்குமார் என்னை குறித்து அவதூறாய் போட்டு அதுக்குள்ள அதுக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஜெயக்குமார் நான் வேற மாதிரி ஆளு, உங்களை மாதிரி பணத்துக்காக நான் அலைய மாட்டேன். ஒருவரிடமும் ஒரு நயா பைசா இதுவரைக்கும் வாங்கவில்லை, வாங்க போவதும் இல்லை. கர்த்தர் என்னை அவ்வாறு வைக்கவில்லை. ஒரு குடும்பத்தில் மனைவியோ இல்ல புருஷனோ இல்ல பிள்ளைகளோ தவறு செய்யும் பொழுது அந்த தவறை உணர்த்தி காட்டுவது ஒரு தகப்பனுக்குரிய அழகு, ஒரு கணவருக்குரிய அழகு. ஆனால் அதையே மனதில் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை ஒதுக்கி வைக்க முடியுமா, மனைவியை ஒதுக்கி வைக்க முடியுமா? ஒருவேளை கோபத்துல கூட எங்கேயா உளுந்து சாவுடா, என் பேரை கேவலப்படுத்தான்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர் தன் பிள்ளைகளை திட்டுவது உண்டு ஒரு தவறு செய்யும் பொழுது. அதுக்காக அந்த பிள்ளையை கொன்றுவாங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு வியாதி என்றால் ஓடி போய் அந்த பிள்ளையை அரவணைத்து மருத்துவமனையில் வைத்து பார்க்க மாட்டாங்களா? அதனால இந்த ஜெயக்குமாருக்கு நான் சொல்றேன், தவறான காரியம். காட்ஃப்ரே நோபல் ஒரு 440 வோல்ட் பார்த்துக்கங்க. நான் உங்கள்கிட்ட நேர்களை சண்டெல்லாம் போட மாட்டேன். சென்னை நீதிமன்றத்துக்கு அலைய வச்சு உங்களை பெண்டை நிமிர பண்ணுவேன். சும்மா சைபர் கிரைம்லாம் சும்மா விளையாட்டுக்கு இல்லை, பார்த்துக்கிடுங்க. காட்ஃப்ரே நோபல் ஒரு போராளி. என்கிட்ட தவறா நல்லா இருந்தா நல்லா இருப்பேன், முறைச்சிங்கன்னா என்னுடைய சீற்றத்தை உங்களால தாங்கவே முடியாது. அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு இந்த குரூப்ல ஏதோ ஒன்று நேருக்கு நேர் குரூப்ல போட்டிருக்கிறது, அதை உடனே அழிக்கணும். நாங்கள் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு அதை அழித்து விடவில்லை என்றால் கட்டாயம் கோர்ட்ல கேஸ் போட்டு பெண்டை நிமித்துருவேன். ஏன்னா எனக்கு என் திருமண்டலம் வளரணுங்க. ஒருத்தர் அழிச்சு கொல்லணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. இன்றைக்கு பர்னபாஸ் அவர் எனக்கு விரோதியா இன்னைக்கு நான் ட்ரீட் பண்றோம். பட் அவர் நான் சொல்ற காரியங்கள்லாம் அவர் மாறி வரும் பொழுது அவரை கை கோர்த்துருவேன். எனக்கு அவங்க பாகப்பிரிவினை வழக்கு, சொத்து தகராறோ குடும்ப பகையோ கிடையாது. பெர்னாண்டோஸ் ரத்தன்ராஜா யாருன்றே எனக்கு தெரியாது. அவரை பற்றி தேவசகாயம் நிறைய புகார்களை திருநெல்வேலிக்கு என்னை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணோம். அதை வைத்து தான் தெரியும். ஆகையினால அவர் செய்த தவறுகள் எல்லாம் உணர்த்துறோம், வச்சோம். ஒரு மனிதர் அப்படியே இருப்பார் என்று சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், என்கிட்ட அன்பு சகோதரர் பெர்னாண்டோஸ் ரத்தன்ராஜா சொன்னாங்க, நம்ம இரண்டு பேரும் நல்ல காரியங்களில் இணைந்து செயல்படும். அவங்க வாயால சொன்ன வார்த்தை. இந்த வீடியோ அவங்க பார்க்க தான் போறாங்க. அதனால நான் ஒரு காலமும் என் கொள்கையை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். ஆனா என்னுடைய முழு ஆதங்கம் 44 லட்சம் திருமண்டல பிள்ளைகளை 88 மாற்ற வேண்டும். ஒவ்வொரு குருமார்களும் அவங்க மனைவிமார்களும் போய் ஆத்துமாதை செய்து ஆத்துமாக்களை திருச்சபையில பெருக்க வேண்டும். பாழாய் கிடக்கிற திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும். இப்படி என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அன்பு சகோதரிடம் 1.5 மணி நேரம் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்புறம் பொலிட்டிக்கலை பற்றி நிறைய நினைப்பீங்க, எதுக்கு ஒரு கட்சின்னு. RSS பிஜேபி தலைவிரித்து எழும்பி வந்தாச்சு. இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இதுக்கு தேவனுடைய திட்டம் தான் இந்த கட்சி, அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிதறி கிடக்கிற பெந்தகோஸ்தே, மெத்தடிஸ்ட், லுத்தரன், இண்டிபெண்டன்ட் சபைகள்லாம் ஒன்று சேர்த்து
அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை நம்ம ஒரு முனைக்குள்ள கொண்டு வருவோம் என்று நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் ஓப்பன் அங்க பேசுனது உங்ககிட்ட ஓப்பனத்துல மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு நம்ம திருமண்டலம் வளரணும். பாருங்க 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கொண்டு போட்டோம். என்ன நடந்துச்சு? சம்பளம் 10 20 லட்சம், ஒரு அசிஸ்டன்ட் ஜட்ஜுக்கு 5 லட்சம், 25 லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்குறோம். ரிட்டையர்ட் பிஷப்புக்கு பென்ஷன் கொடுக்க பணம் இல்லை என் டயசிஸ்ல. இவங்க பணம் 25 லட்சம் மாசம் மாசம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இது போக டிஏ கொடுக்குறோம். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஜட்ஜி படமும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கன்னியாகுமரிக்கு, திருநெல்வேலிக்கு, தூத்துக்குடிக்கு, இவங்களுக்கு பாருங்க 4 மாசத்துல முடிச்சுட்டு அவங்க வெளியே போகணும் டியூட்டி. பட் இப்பவுமே 5 6 மாசம் ஆயிட்டு. இவங்க என்னைக்கு முடிச்சு என்னைக்கு வெளியே போக யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ரிட்டையர் ஆன காலத்துல அந்த பதவியில இன்னும் கொஞ்சம் லாங்கா இருக்கலாம்னு நினைப்பாங்க. அது எல்லாரும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிடைத்த பதவி தக்க வைப்பதான் விருப்பம். அப்போ நமக்கு ஒன்றுமே நடக்கல. தூத்துக்குடியில எஸ்டிகே ராஜன் ஒரு அணி தலைவர், அவர் முன்னாள் லே செக்ரட்டரி. அவரை இந்த ஜட்ஜஸ் என்ன போட்டுக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா போட்டுருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற அளவுக்கு நான் என்னுடைய மனம் மாறி இருக்கிறது. ஏனென்றா அவங்க செனாட் அலுவலகத்துக்கு போனா கொத்தடிமை மதி உட்காருவதற்கு கூட அந்த ஜட்ஜஸ் இடம் போடலைங்க. அவரு தேவசகாய நானும் ஒன்னா போனோம். அவருக்கு தெரியும் வெளியே வெயிட்டிங் ஹால் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது. நான் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தேன். அதுக்காக நம்ம என்ன கைதியா அவர்கிட்ட எழும்பி நிக்கிறதுக்கு ஜட்ஜி கிட்ட? அப்ப பாருங்க, நம்ம சுதந்திரத்தை அந்நியர் கையில கொடுத்து நம்ம சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது, உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெயக்குமார் பேசுறாரு, அந்த ஜட்ஜிட்ட போய் பேச வேண்டியதானே? ரிட்டையர்ட் ஜட்ஜி பாலசுப்ரமணியமும் பாரதிதாசன் போய் பேசி பாருங்க. சொட்ட எலும்பு முறிச்சிருவாரு. ரிட்டையர்ட் ஜட்ஜி தான், உங்களால பேச முடியாது. அதனால நம்ம திருமண்டலம் தட்டி அணைச்சி கொண்டு போகணும். அதுதான் தேவ சித்தம். ஒரு பிள்ளை தவறு பண்ணிட்டு அதுக்கு அந்த பிள்ளையை கொன்னுருவீங்களா? வீட்டை விட்டு துரத்தி பெர்மனண்டா விரட்டிடுவீங்களா? ரத்தனராஜா நம்முடைய சபை அங்கத்தினர். அவரு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கிறாரு. சும்மாவா வர முடியும்? அப்போ தவறுகள் எல்லா பகுதியும் நடக்கு. அப்ப நான் சொன்னேன், அவங்ககிட்ட நிறைய காரியங்களை எடுத்து சொன்னேன். இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, 24 திருமணத்துல இருந்து என்கிட்ட தான் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க என் நாலேஜ் கொண்டாங்க, நம்ம சரிப்படுத்தி செய்வோம்னு சொல்றாங்க. அதே போல நான் சொன்னேன், சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாதுங்கிறத என்னுடைய தாட்டு. திருநெல்வேலியில நம்பர் 2 வெயிட்டிங் லிஸ்ட்னா கிட்டத்தட்ட 45 வருஷமா நான் பாக்குறேன். தொடர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும். யாருக்குமே பணம் வாங்காம பதவி போடவே இல்லை. அப்ப எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ சிஎஸ்சில எந்த பெனிஃபிட்டும் எனக்கு தேவையில்லை. கடவுளை எங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அப்படியே ஒருவேளை அரசியலுக்காக உழைச்சாங்கன்னா ஒரு மந்திரிக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க கோட்டா. அதே போல விவிஐபி கோட்டான்னு வேணா ஒரு 10% ஒதுக்கிக்கிறங்க. 90% இலவசமா நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்கு, ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு ஒரு பைசா வாங்காம அரசு வேலையை கொடுக்கணும். இதைத்தான் பேசுறது. ஓப்பனா சொல்றேன். நான் சொல்றேன், என் உள்ளத்துல எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாதுங்க. ஓப்பன் ஹார்ட். அவர்கிட்ட சொன்னேன், உங்களை திட்டுனேன், உங்களை பேசினேன், நீங்க பெரிய மாநாடு நடத்த போனீங்க, அதெல்லாம் நான் தான் குறுக்க நின்று தடுத்தேன். ஆனால் என்னுடைய விருப்பம் என் தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும். என்னுடைய திருச்சபையில ஸ்ட்ரென்த் கூடணும். என்னுடைய திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையை கன்வெர்ட் ஆகணும். இங்க உள்ளவங்க பெண்டிகாஸ்டலுக்கு போக கூடாது. இன்னைக்கு திருநெல்வேலியில துதின்கோட்டை ராஜன் எட்வர்ட் சர்ச்சுக்கெல்லாம் நம்ம சிஎஸ்சி பீப்புள் 95% போறாங்க. இதெல்லாம் தடுப்பதற்கு தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். திருமுழுக்கு திடப்படுத்தல் அன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம முழுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்துடணும். மோகன் சிலாசரஸ், சாம் ஜபத்தர், இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி டீச் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாம் பெண்டிகாஸ்டல போய் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. பிறகு நீங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு 100 ஹோட்டல விட்டு பில்ல கொடுப்பீங்களா? நான் தான் உங்க ஆவிக்குரிய தகப்பன், எனக்கு தசமபாகத்தை கொடுங்கன்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமா வாங்குறாங்க. இதெல்லாம் மாற்றணும். ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இசிஏல பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீ ஒர்ஷிப் கொடுக்குறாங்க. நம்ம திருமண்டலத்திலையும் ஃப்ரீ ஒர்ஷிப்க்கு டைம் கொடுக்கணும். எவ்ரி சண்டே கைகளை தட்டி பாடும்போது சயின்டிபிக்கா கைகளில் அத்தனை நம்ம உடம்புல உள்ள நரம்புகளும் பாயிண்ட்டுக்கு இருக்கு. கைகளை தட்டி பாடும் பொழுது மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகுது. 1 லட்சம் கடன், 10 லட்சம் கடனோடு வந்திருப்பாங்க. பிள்ளைக்கு திருமணமாக ஒரியோடு வந்திருப்பாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி சண்டைன்னு கவலையோடு வந்திருப்பாங்க. இவங்க கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மெய்மறந்து ஆராதிக்கும் பொழுது அவங்க பாரெல்லாம் இறங்கிடுது. அதனாலதான் பெந்தைகோஸ்தை பார்த்து மக்கள் போறாங்க. அதை நம்ம டயசிஸுக்கு கொண்டு வரணும். இதைத்தான் நாங்க பேசணும். ஜெயக்குமார், இதைத்தான் நாங்க பேசணும். எனக்கு இவ்வளவு ரூபா தாரீங்களா, எனக்கு அதுக்கு 10 லட்சம் தாரீங்களா, எனக்கு டொனேஷன் தாரீங்களா கேட்டனான்னு கேளுங்க.
என் ஆதங்கம் என் திருச்சபை முன்னேற்ற பாதையில் வரும். ஒரு மனிதர் ஒரு தடவை ஒரு தவறு செய்தால், இன்னைக்கு ஜெயக்குமார் நான் உம்மட்ட கேட்கிறேன், நீர் ஒரு யோக்கியர்னா முதல்ல கல்லை விட்டு எறியும். எல்லா விஷயம் யோக்கியமா? கோயம்புத்தூர்ல நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பிரின்ஸ் கால்வினுக்கு கேஸ் கொடுக்க வந்தேன். அப்போ அவர் பொய் சொல்லி அவரு இதை கேன்சல் பண்ணாரு. இது நான் சேர்மனாவும் பிஷப்பாவும் இருக்கிறேன் என்று சொல்லி கோர்ட்டை ஏமாத்தினாரு, காவல்துறையை ஏமாத்தி அந்த கண்டிஷன் பில்லை ரிலாக்ஸ் பண்ணாரு சொன்னீங்க. அப்போ அதுக்குரிய ஒரிஜினல் ரெக்கார்டு எனக்கு வேணும்னு கேட்டேன். நீங்க கோர்ட்ல போட்டு வாங்கினேன், நீங்க எனக்கு தந்தீங்களாங்க? இதுதான் உங்க லட்சணம். சும்மா நாய் குலைச்ச மாதிரி வாட்ஸ்அப்ல குலைச்சிருக்கீங்க. காரியம் உங்களால ஒண்ணுமே நடக்கல. காட்ஃப்ரே நோபலால தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருகும். நான் ஊழல் செய்ய மாட்டேன். என்னோடு பயணிக்கிறவங்க இனி நல் பாதையில நடப்பாங்க. திருச்சபை வளர்ச்சி பாதையில கொண்டு வருவோம். ஏழை எளிய மக்கள் தான் என் இதய துடிப்பு. அவங்களுக்கு உதவி செய்வோம். இந்த பாருங்க, நிறைய நலத்திட்டங்கள். நான் இன்னைக்கு அந்த ஆபீஸ் போல, நான் 15 வருஷமா நான் மைனாரிட்டி ஆபீஸ்லாம் போயிட்டு இருக்கேன். அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, உங்க ஆட்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் அது அன்பு சகோதரர்கிட்ட அதான் சொன்னேன். ஸ்கீம் இருக்குது, நம்ம மக்கள் அதை போய் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் கவர்மெண்ட் வருத்தப்படுறாங்க. இந்த ஃபண்ட் எல்லாம் சும்மா ரிட்டர்ன் போகுதான். அப்ப இதெல்லாம் நம்ம ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம பைக்கில் வைக்கிறதுக்கு நம்ம இல்லை. என்ன வந்து அந்த நலத்திட்டங்களை வாங்குற அளவுக்கு கடவுள் என்னையோ என் குடும்பத்தையோ என் சந்ததியோ நீ வைக்க போறது கிடையாது. ஏழை நடுத்தர மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் இறந்த பிறகு 44 லட்சம் மக்களும் கண்ணீர் பஞ்சலி வைக்கணும். ரேனியஸ் போல, கிளாரிந்தா போல எனக்கு மலர் வளையம் வைக்கணும். என் தாகமே அதான். இன்னைக்கும் அந்த அன்பு சகோதரர் போய் அதான் சொல்லிட்டு வரேன். நான் இன்னைக்காக உங்கள்கிட்ட பார்க்க வரல. எனக்கு தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருகணும். 24 திருமணத்துக்கு உள்ள போய் ஆவிக்குரிய திருச்சபையை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்து திருச்சபையை பன்மடங்கு பெரிசாக்க வேண்டும். முதல்ல 44 லட்சத்தை 88 லட்சமா ஆக்கணும். ஒவ்வொரு ஐயரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது கண்டிப்பா ஆதாயம் பண்ணும். புது நியூ கம்மர்ஸ் நம்ம சபைக்கு வரணும். இதைத்தாங்க நாங்க பேசுறோம். வேற எங்களுக்கு வேற எங்க எந்த வேலை? அதனால எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்கள தவறுதவங்க. காட்ஃப்ரே நோபல் 100க்கு 100 பரிசுத்தவன் நான் சொல்லல. எனக்கு சில பலவீனங்கள் இருக்கும், அவருக்கு சில பலவீனங்கள் இருக்கும், ஜெயக்குமாருக்கு நிறைய பலவீனம் இருக்கும், அவர் தேவசகாயத்துக்கு பலவீனம் இருக்கும், எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் எப்பவும் அதே போல இருப்பான்னு நீங்க நினைக்காதீங்க. அதாவது நல்ல மனித நேரம் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் தவறு செய்யும் போது தவறை சுட்டி காட்டுவது, ஒருவர் உயர்த்தப்படும் பொழுது அவர்களை கனப்படுத்துவது, அதாவது அவங்கள என்ன செய்யணும், பாராட்டுவது. இந்த குணம் இல்லைன்னு நீங்க யூ ஆர் எ கிறிஸ்டியன். இந்த குணம் வேணுங்க. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. தாகமா இருந்தால் தண்ணீர் கொடுன்னு சொல்றாரு. சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொல்றாரு. இன்னைக்கு அன்பு சகோதரர் பார்த்ததுனால உங்க 2 பேரும் தானே கொதிக்குது. அதனால பார்த்துடுங்க. காட்ஃப்ரே நோபல் தெல்ல தெளிவா நீரோடையை போல உள்ள மனிதன். என் மேல அழுக்கு கரை எதுவும் கிடையாது. பட் நான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நான் பாவியிலும் பிரதான பாவி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்ற. நானும் அதே போலதான். ஆனாலும் என் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நான் இருக்கிறேன். கிறிஸ்டியானிட்டியை ஒரு ஒருங்கிணைக்கணும். கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு வங்கி ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அவங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு இது ஆரம்பிக்கணும். ஏற்கனவே ஆல் இண்டியா சர்ச் ஃபெடரேஷன்லாம் செயல்படுத்தி பாதியில் விட்டு வச்சிருக்கிறேன். எல்லா திருச்சபை ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முழு இந்தியா ஸ்தம்பிக்கணும். அதற்கு ஒரு ஐக்கியம் வேணும் என்று எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். ஆகையினால யாரும் என்ன தவறா நினைக்காதீங்க. இந்த 2 பேரு ஏதாவது யாரு ஜெயக்குமாரும் அவர் பேர் என்ன தேவசகாயமான எதையும் குலைச்சிட்டு போட்டு, மடியில கனம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. ஆனால் என்னை அவதூறாய் ஒருமையிலேயோ என்னை தவறாய் பேசினால் கட்டாயம் வழக்கு தொடுப்பேன். எம்பி ஞானதிரன் கதையை பார்த்துருங்க. அங்க டிஎஸ் கிப்சன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தான். இன்னைக்கு எஃப்ஐஆர் ஆகி எல்லாம் கோர்ட்டில் நிற்காங்க. இதுக்கு நான் பின்வாங்கவே மாட்டேன். பார்த்துக்கிடுங்க. இது வார்னிங். உடனே இதை அழிக்கணும். அழிச்சிட்டு எக்ஸ்க்கு வருந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு போடணும். இல்லை என்றால் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வழக்கு தொடுப்பேன். பிட்டி நிம்மரும். இங்கே வந்து சீரழிவிங்க. உங்களுக்கு ஃபைனான்சியலாக நீங்கள் ரொம்ப டவுன்னு எனக்கு தெரியும். உங்களால் என்கிட்ட மோதவே முடியாது. நான் ஆன்டி கரப்ஷன். நான் என் குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம். கடவுளை எங்களை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அனைவரும் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும். அதனால் நம்ம திருச்சபை மக்கள் எல்லாரும் ஜெபிங்க. அன்பு சகோதரர் பெர்னாண்டோஸ் ரத்தன்ராஜா அவருடைய பணி சிறக்கட்டு. நம்ம 44 லட்சம் மக்களுக்கு அவர் நன்மை செய்யட்டு அரசாங்கத்தின் மூலம்.
ஏன்னா அதே போல் நம்ம டயசிஸில் இந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். 6ஆம் தேதி ரிசல்ட் வருது. எது கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த நீதியை நம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீக்கிரம் இந்த ஜட்ஜஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம நிர்வாகத்தை நம்ம நடத்தணும். அதுக்கு நீங்க விருப்பப்படுங்க. வீடு 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். நம்ம 2 பெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் உள்ள வந்துருவாங்க. அதனால நல்ல ஜாக்கிரதையா இருங்க. நான் நியாயத்துக்கு தான் போராடுறேன். நான் திருச்சபை வளர்ச்சிக்கு தான் போராடுறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாய் குலைக்கிற மாதிரி சூரியனை பார்த்து குலைச்சா அந்த நாயுடைய வாய் தான் வலிக்கும். நான் தேவகுமாராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல அவருடைய நிழல்ல தங்கியிருக்கேன். எனக்கு எதுவும் சேதப்படுத்தாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாதிரி பார்த்துட்டு விட மாட்டேன். என்னை தட்டினால் மறு அடி விழும். அது வந்து லீகலா ஆளை வச்சோ இந்த மிரட்டல் உருட்டல்லாம் நான் பண்ண மாட்டேன். உங்களை மாதிரி நாய் குலைச்ச மாதிரி குலைக்க மாட்டேன். லீகலா சட்டத்தின் முன் உங்களை வந்து நிறுத்துவேன். பெண்டு நம்பரை வைப்பேன். ஓகே, காட் பிளஸ் யூ. நல்ல செய்தி உங்க சந்திக்கு வரை தேவ கிருபை.